படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த படம் இந்த மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா சூப்பரா இருக்கு, நல்ல படமா இருக்கு. அது சரியா படத்துல சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு படத்துல ஃபுல்லாவே இருக்கும். வந்து என்ன பண்ணாங்க, எப்படி மக்களோட சேர்ந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி வந்தாங்கன்னா சூப்பரா பார்க்கலாம். ரொம்ப அருமையான மூவி போலீஸ் ஃபேமிலி. இந்த மாதிரி ஒரு மூவி பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. அதுல சிம்ரன் ஆகட்டும், அந்த பையனாகட்டும், சசிகுமார் ஆகட்டும், மூத்த பையனாகட்டும், கூட இருந்த எல்லாருமே வந்து அருமையா பண்ணிருக்காங்க. ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காம அருமையா போய் கான்செப்ட் ஃபேமிலி ஸ்டோரி லைன்ஸ். இது நான் வெளியே வந்து அந்த ஸ்டோரி லைன் சொல்றதுல அர்த்தம் இல்ல. எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா போய் படத்தை பாக்குறது. இளைஞர் முதியவர் இல்ல, அதை பத்தி நான் கம்ஃபர்டபுளா பேசுறதுக்கு முடியாது. கதையை பத்தி தான் பேச முடியும். காமெடி, ஸ்டோரி லைன்ஸ், ஃபேமிலி லைன்ஸ் எல்லாமே அருமையா இருக்கு. நல்லா இருந்துச்சு பார்க்க மூவி. சோ எங்கேஜ்டா இருந்தது, வந்து பார்க்கலாம். குட் ஃபேமிலி, குட் மூவிஸ். அப்படி சொல்லி காமெடியும் இருக்கு, கொஞ்சம் பார்க்கும் என்டர்டைனிங்காவும் இருக்கு. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. காமெடி, எமோஷனல் எல்லாம் கலந்து இருந்துச்சு. எண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட்டி பையன் வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் எல்லாருமே. நல்லா இருந்துச்சு. எண்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி சொல்லிட்டா எப்படின்னா, படம் கண்டிப்பா நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும், பாருங்க. ரொம்ப ஆங்கர் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. அவர் வர எல்லா சீனுமே சூப்பரா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா சசிகுமாரோட எல்லா படமே சூப்பரா இருக்கு. லைக் அவரோட கேரக்டர் செலக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அயோத்தி, நந்தன் எல்லாமே தியேட்டர்ல தான் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது வந்து அந்த மாதிரி இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா கமர்ஷியல், இது லேடிஸும் பாக்குற மாதிரி நிறைய சாங்ஸ், காமெடி, ரெஃபரன்ஸ் எல்லாருக்குமே தனித்தனியா. ஒரு சிம்ரன் மேம்க்கு ஒரு சாங், சின்ன பையனுக்கு ஒரு சாங் சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு எமோஷனலா எல்லாமே கொண்டு போயிருக்காங்க. கான்செப்ட் வந்து அந்த ஸ்ரீலங்கால இருந்து எல்லாரும் தப்பிச்சு வந்துடுறாங்க. இங்க இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து தீவிரவாதி மாதிரி பார்ப்பாங்களா இல்ல நண்பர்களா பார்ப்பாங்க, இவங்க அன்பை வச்சு எப்படி மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி. சசிகுமார் சாரோட ஃபிலிம் எப்பவுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டாவே இருக்கும். இது எப்படி இருந்தது? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி அண்ட் வந்து சுத்தி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கான ஒரு இது மாதிரி இருக்கு. அதான் சொன்னேன், நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. டிவிக்கோட ஒரு பிளாக் சாங் இருந்துச்சு. அது எல்லாமே எல்லாருமே கை தட்டினாங்க. சூப்பரா இருந்துச்சு. அந்த பையன் வர சீன் எல்லாமே. சிம்ரன் வந்து யதார்த்தமா ஒரு ஒய்ஃப்னா எப்படி இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, வீட்டுல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி சுத்தமா லாகே கிடையாது. ரொம்ப சின்ன படம் மாதிரி தான் இருந்துச்சு. டைம் வந்து தெரியல, டக்குன்னு இன்ட்ரோ இருந்துச்சு. இந்த படத்துல கான்செப்ட் என்னன்னா, அந்த ஸ்ரீலங்கன் ஃபேமிலி வந்து இங்க சென்னை வராங்க. சென்னை வந்த அப்புறம் அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க, அதுதான் கதை. படம் அவங்க ஃபேமிலியா இருக்கு. அப்படி எதுவும் லாகல, அப்படிலாம் எனக்கு அது தெரியல. நல்லாதான் இருக்கு. எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நான் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருந்ததுண்ணா, சூப்பரா தான் இருக்கு. சசிகுமார் சார், சிம்ரன் மேம் ஆக்டிங் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷன் அவங்க ரெண்டு பேருக்கும். அது நமக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகல, அவ்வளவு அழகா இருந்தது படம். இருக்குண்ணா, அவங்க அங்கங்க சிலோன் தமிழ் வருது, பட் ஆனா பாத்தீங்கன்னா திணிக்கல. அதாவது என்ன ரொம்ப சிலோன் பாஷையா போயிட்டோம்னு நமக்கு புரியாதுன்ட்டு நம்ம தமிழும் இருக்கு, இலங்கை தமிழும் உள்ள வருது. சோ அதை அழகா ஹேண்டில் பண்ணிருக்காரு. எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நமக்கு டைலாக்ஸ் புரியாமல எதுவுமே இல்லை, நமக்கும் புரியுது, ஆனா நமக்கு ஃபீல் வருது அது இலங்கை தமிழ். அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணி ரைட்டிங்கா டைலாக்கா கரெக்டா எழுதிருக்காங்க. அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல இந்த குட்டி பையன் முள்ளின்னு ஒரு கேரக்டர், அவன் சூப்பரா பண்ணிருக்கான். சாமியா ஸ்கோர் பண்றான் படம் ஃபுல்லா அந்த பையன். அதே மாதிரி படம் பாத்தீங்கன்னா டியூரேஷனும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் இல்லை. இந்த படத்துக்கு எவ்வளவு டியூரேஷன் வேணுமோ அதை கரெக்டா பண்ணிருக்காங்க படத்தை. அதனாலதான் நமக்கு வந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியல, முடிச்சதுன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது படம். இல்ல கான்செப்டா அவங்க எதுவுமே சொல்லல. ஆஸ் யூஷுவல் இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுங்களா, ரொம்ப வருஷமா போற பிரச்சனையை தான் சொல்றாங்க. அங்க இருக்கிறது கஷ்டம், விளைவை செய்யறது, இதை வந்து அவங்க காட்டல, எதுவுமே பண்ணல. ஒரு டயலாக்கா அழகா காட்டிட்டாங்க. ஏன்னா அது வந்து படத்தோட கதை கிடையாது. படத்தோட கதை அங்க இருந்து தப்பிச்சிங்க வந்தாங்க, இங்க அவங்க எப்படி சர்வை பண்றாங்க, என்ன ஆச்சு, மாட்டினாங்க, இதுதான் கதை. அண்ட் கிளைமேக்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா முடிச்சது. ஏன்னா இந்த கதை, இந்த இலங்கை தமிழ்ற கண்டென்ட் நம்ம எடுத்தாலே ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா பெரிய டைரக்டர்ஸ் ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் இதை அடிக்கடி எடுப்பாரு, ஆனா அதை அழகா ஹேண்டில் பண்றாரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், இவர் எடுக்கிறாரு, ஆனா அழகா ஹேண்டில் பண்ணி சூப்பரா முடிச்சிருக்காரு. மைனஸா எனக்கு பெருசா ஒண்ணுமே தெரியலீங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க படம். ஏன்னா ஒரு ஃபேமிலியா, நான் ஃபேமிலியோட தான் வந்தேன், எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஒரு எப்படி சொல்றது, முகம் சுரிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சைடு நமக்கு ஆக்ஷன், ஒரு சைடு போகுதுன்னா இந்த மாதிரி படமா நமக்கு தேவை. இந்த மாதிரி படத்தை நம்ம ஃபேமிலியா தைரியமா கூப்பிட்டே வரல. ஏன்னா ஆக்ஷன் போது பெரியவங்களுக்கு எல்லாம் பெருசா பிடிக்காது, பட் இந்த மாதிரி படம் எல்லாருக்குமே பிடிக்கும். சோ கண்டிப்பா கூப்பிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவோம் ஃபேமிலியை.